போய் எல்லாம் பெரிய பெரிய கடையில வலிச்சு நக்கி தின்னு போட்டு காசை வாங்கிட்டு போயிடுறான். மக்கள் கோயம்புத்தூர் அங்க இருக்கிறது பெருசா இருக்குது அப்படி இப்படிங்கிறானுங்க. ஏதாவது ஒரு யூடியூபர் இங்க வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத எடுத்து போறானுங்களா? ஒரு யூடியூபர் போட மாட்டான். பணம் இருந்தா போடுவான், பெரிய ஹோட்டல்ல போடுவானுங்க. இதைய போடவே மாட்டானுங்க. கண்டிப்பா செய்யறதுக்கு மனசுதான் வேணும். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு பக்கத்துல தான் நின்று இருக்கிறோம்ங்க. இவர் தெரியாத நபரே இருக்க முடியாது. கொஞ்சம் மூஞ்ச காட்டிருங்க. இவர் பேரு தான் கம்மங்கூழ் பாண்டி. 100 அடி ரோட்ல பவர் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த பவர் ஹவுஸ்ல கம்மங்கூழ் கடை வச்சுக்கிறாரு. எத்தனையோ பேர் ரஜினிகாந்த் ரசிகரா இருப்பாங்க. நான் வந்து கம்மங்கூழ் பாண்டியனோட ரசிகன். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டிரைவரா போற காலத்துல ஒரு நாள் காலையில சாப்பிட்றதுக்கு 50 ரூபா 70 ரூபா ஆகுன்னு சொல்லிட்டு இவரோட கம்மங்கூழ் கடையில 2 கம்மங்கூழை கொடுத்து போயிட்டே இருப்பேன். கம்மங்கூழ் ஒரு டம்ளர் குடிப்பேன். ஸ்நாக்ஸ் அள்ளி சாப்பிடுவேன். கண்டுக்கவே மாட்டாரு. அவருக்கே தெரியும் நம்ம வறுமையை. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க போது ஒரு நாள் சேர்த்து கூட கொடுப்பாரு. இப்போ அதே ஆள் கம்மங்கூழ் பாண்டிங்க